கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாரா? கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். வேளையில அருமையான ஒரு காரியம், எல்லாருக்கும் இருக்கிற கஷ்டங்கோ இடுக்கங்கோ பார்த்து தான் ஆவியானவர் இந்த காரியத்தை நம்மோடு பேசுகிறார். சகரியா 10:11-12. இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார். அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். அசிரியாவின் காலம் தாழ்த்தப்படும். எகிப்தின் கொடுங்கோல் விலகி போகும். நான் அவருடைய கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அவர்கள் அவருடைய நாமத்தினாலே நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் நாம் ஸ்தோத்திரம். இடுக்கன்ற ஒரு சமுத்திரம் எல்லாருக்குமே வரும். எனக்கு வராது எனக்கு வரான்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இடுக்கமான காரியங்கள் வரும்போது கர்த்தர் என்ன பண்றாராம், அந்த இடுக்கமான சமுத்திரத்தை கடந்து போகும்போது இந்த சமுத்திரத்து அலைகளை அடிக்கிறார். உனக்கு இடுக்கன் வராதுன்னு சொல்ல, வரும், வந்தாலும் அந்த அலைகளை அடிப்பாராம். அப்பொழுது என்ன செய்யுமா, அப்பொழுது நதியின் ஆழங்கள்லாம் வறண்டு போகுமா. அது மட்டும் இல்ல, நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன்றார். அவர்கள் அவருடைய நாமத்தினால் நடந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இடுக்கன் வராத போவது வரும், வந்தாலும் கர்த்தர் கூட இருக்கிறான்றார். பாருங்க, அருமையான வாக்குத்தத்தம். ஏசாயா 43:1. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாய் கர்த்தர் சொல்கிறது, பயப்படாதே, உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். அருமையா என்னுடையப்பா, உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் சொல்லிட்டு கர்த்தர் அருமையா சொல்லிட்டு அடுத்த வருஷம் என்ன சொல்றாருன்னா, நீ 43:2, தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போது அவர்கள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்மேல் பற்றாது. இப்போ கஷ்டம் வராது, பிரச்சனை வராது, இடர்கள் வராதுன்னு சொல்ல, வரும், வந்தாலும் நீ கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன் கூடவே இருக்கிறேன், பயப்படாதுன்னு கர்த்தர் சொல்றார். ஆனா இந்த இடுக்கமான சமுத்திரம் கடக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், அலைகளை அடிப்பார். அப்போ இதெல்லாம் நடக்குது, கண்டிப்பா நடக்கும். இதுல ஆசாப்புன்ற ஒரு பாடகர் சொல்றாரு, சங்கீதம் 73:3, துன்மார்க்கன் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அதுல பொறாமை ஆயிடுச்சாங்க இருக்கு. என்னன்னா பாரு, இந்த உலகத்துல பாவம் செய்யறோம், நல்லா வாழறான், செழிப்பா வாழறான், எல்லாமே இருக்குது அவங்ககிட்ட. அப்படி இருந்தாலும் எல்லா பாவம் தான் செய்யறோம். அப்படி இருக்கோம். நாங்க கர்த்தருக்கு பயந்து எவ்வளோ கர்த்தருக்கா பயந்து ஜீவிக்கணும்னு வாழ்ந்தா நம்மளுக்கு தான் இடர்லு கஷ்டம் பிரச்சனை எல்லாமே வருதுன்னு அவங்கள பார்த்து பொறாமப்படலாம். அப்போ பொறாமப்பட்ட உடனே யோசிச்சு பார்த்தாரு. உடனே இதுக்கு விளக்கமே தெரியல, வெளியே என்ன பண்ணாரு யோசிச்சு பார்த்தாராம். பாருங்க, அடுத்த வருஷம் 73:16, இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன், நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து என்ன பண்ணாராம், பரிசுத்தலத்துல போய் பார்த்து, ஆண்டவர் எனக்கு ஒன்றும் புரியல, நாங்க பயந்து ஜீவிக்கிறோம், எங்களுக்கு இவ்வளோ கஷ்டம், இது உலகத்துல பயங்கர பாவம் செய்யணும், சேர்ந்து தானே வாழறாங்கன்னு பொறாமை ஆயிடுச்சு, எனக்கு என்ன ஆண்டவர், இது முடிவு என்னான்னு கர்த்தரை பார்த்துலே காத்தப்போ கர்த்தர் அந்த முடிவை காட்டினார். அவன் சறுக்கலான நல்லா செழிப்பா இருக்க மாதிரி உனக்கு தெரியுது, சறுக்கலான இடத்துல இருக்கிறான், அவன் கண்ணம் முன்ன போய் பாதாளத்தை விழுவான். ஆனா உனக்கு அப்படி இல்லை, உனக்கு நீ கர்த்தரோடு இருக்கிற. கர்த்தர் என்ன பண்ணுவார், இந்த இக்கட்டு துன்பம் இடர்கள் வந்தாலும் அந்த அலைகள்லாம் அடித்து உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவாரு. அதனால உனக்கு நல்ல முடிவு இருக்குது, அவங்க நல்ல முடிவு இல்லைன்னு கர்த்தரே காட்டினார். அந்த சங்கீதம் 71:20, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுது. முதல்ல கஷ்டம் வருது, பிரச்சனை வருது, ஆனா நீங்க கண்டிப்பா என்னை உயிர்ப்பிப்பீங்க, பாதாளத்துன்னு ஏற பண்ணுவீங்கன்னு சங்கீதக்காரன் சொல்றான். அடுத்தது சங்கீதம் 106:43, அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினாலே சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அதுல 106:44, அவர்கள் கூப்பிடுதல் அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர்கள் கண்ணோக்கி. பாருங்க,
எவ்வளோ காரியம், எவ்வளோ பொல்லாத காரியங்கள் செய்தாங்க. அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு, அவன் கஷ்டத்தை வரவிச்சாலும் இவங்க கர்த்தர் நோக்கி கூப்பிடுறாங்க, ஆண்டவரே எனக்கு இறங்குங்கோ. எப்போ கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்களோ உடனடியா கர்த்தருக்கு இறங்கி கர்த்தனை செய்தாரு. அவங்க இடுக்கத்திலேருந்து வெளிவிட்டார். இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, இடுக்கன் வராத போவாது, கஷ்டம் வராத போவாது. வந்தாலும் அதிலிருந்து நம்மளை கர்த்தர் விடுவிக்கிற தேவனாக இருக்கிறாரு. அடுத்தது இந்த யாத்திரையாக 2:23 இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி பார்க்குறோம். இந்த இஸ்ரவேல் ஜனங்க வரும்போது ரொம்ப செழிப்பா இருந்தாங்க. ஏன்னா நல்ல இடத்துல கொடுத்து நல்ல சாப்பாடு நல்ல, ஏன்னா அவங்க இஸ்ரவேல்ல ஒரு ஏதாவது யோசேப்பு தான் அங்கே நல்ல பால்வனுக்காது அடுத்தபடியாக இருந்ததெல்லாம் செழிப்பா இருந்தாங்க. ஆனா செழிப்பா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு நாள்ல இந்த ராஜா மாறிட்டாரு, உடனே அடிமைப்பட்டுட்டாங்க. இந்த அடிமைப்பட்டும் போது இந்த அடிமை தனத்துல முறையிட ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க, யாத்திரையாக 2:23. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திர அடிமைத்தனத்திலிருந்து தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. 2:24 யாத்திரையாகும். தேவன் அவர் பெருமூச்சை கேட்டு அவர் தான் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு யாக்கோபோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். அப்போ இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, முதல்ல செழிப்பா இருந்தாங்க. செழிப்பா இருந்தப்போ ராஜா மாறின உடனே பயங்கர அடிமைகளா மாட்டாங்க. பயங்கரமான கஷ்டமான வேலை, அடி உத பயங்கரமா. அப்போ பெருமூச்சு விட்டாங்க, ஆண்டவரே எங்களை காப்பாற்ற மாட்டீங்களா, எங்களை விடுவிக்க மாட்டீங்களான்னு கேட்டாங்க. அவங்க கேட்ட போது தான் கர்த்தர் என்ன பண்ணாரு, இந்த யாத்திரையாக 3:7 அப்பொழுது கர்த்தர் எகிப்திலிருந்து என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டு நிமித்தம் அவர்கள் எடுக்கிற கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற வேதனையை அறிந்திருக்கிறேன்றார். கர்த்தனை சொல்றாரு, படுகிற வேதனைலாம் நான் பார்க்குறேன், எனக்கு எல்லாமே தெரியுது சொல்லிட்டு அவங்களுக்கு விடுவிச்சு கொண்டு வந்தார். இது காரணம் என்ன தெரியுமா, இந்த கஷ்டமே பாடே வரலன்னா அவன் கண்டிப்பா எகிப்துன்னு எங்க வெளியில வாங்க அந்த செழிப்புல இருந்து அப்படியே இருந்துட்டுப்பாங்க. இப்போ பாடு கஷ்டம் வந்ததுனாலதான் கர்த்தர் நோக்கி கூப்பிட்டாங்க. கர்த்தர் நோக்கி கூப்பிட்டோன்னா கர்த்தர் விடுவித்து பாலும் தேனும் ஓடுகிற கானானுக்குள்ள பிரவேசிக்க ஆரம்பிச்சார். அந்த கஷ்டமே வரலன்னா அங்க எகிப்துல தான் அடிமையா இருந்துட்டு போயிருப்பாங்க. இப்போ நம்ம கஷ்டங்கோ துன்பங்கோ வந்தாலும் அதன் மூலமா அப்போ கர்த்தர் நம்ம கூப்பிடும் போது அதுல இருந்து விடுவிக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கிறாரு. இது தேவனுடைய சித்தம். இன்னொரு காரியம், உபாகமும் 8:15 உன்னுடைய பின்னாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொழுது உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியான பயங்கரமான பெரிய வனாந்தரமாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மையிலிருந்து தண்ணீர் பண்ணினவரும். பாருங்க, கர்த்தர் இந்த மாதிரி கஷ்டங்கோ பிரச்சனைகள் எல்லாம் இஸ்ரவேல் காரணம் என்னன்னு சொன்னா, அதனால தான் கர்த்தர் பின்னாட்கள்ல என்ன பண்ணாரு, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, அந்த கானான் தேசத்தை கொடுத்தாரு. இப்போ நமக்கு வர்ற கஷ்டங்கோ பிரச்சனைகள்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில பின்னால அவர் நோக்கி பார்க்கணும். அவர் நோக்கி பார்த்து முறையிடும்போது என்ன பண்ணுவார், அந்த கஷ்டங்கள்லாம் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பா நமக்கு கட்டளையிடுவார். அது மட்டும் இல்லாத 2 நாளாகவும் 20:12 எங்கள் தேவனே அவர்களை நியாய தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. யோசபாத்ன்ற ஒரு ராஜா, இந்த ராஜாவுக்கு பயங்கரமா விரோதமா நிறைய பேர் வந்துட்டாங்க. அவ்வளோ யுத்த ஆளுங்கோ அவ்வளோ ஆயுதமும் இவர்கிட்ட இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே ஒரு உபவாசம் போட்டு எல்லாரையும் வர வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஜெபம் பண்ணும்போது தான் சொல்றாரு, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதனால நாங்கள் என்ன பண்ண பலம் நிற்கிறதுக்கு பலம் இல்லை, நாங்கள் என்ன செய்யுதுன்னே எங்களுக்கு புரியல, நம்ம தான் நம்பி இருக்கோம், எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டாங்க. கேட்டப்போ கர்த்தர் அவங்க ஜெபம் பண்ணப்போ கர்த்தர் அவங்க விடுவிச்சார். இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, இடுக்கன்னு கஷ்டம் வராது இருக்காது, வரும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா அதுலேருந்து நம்ம விடுவிச்ச தேவனா இருக்கிறாரு. இந்த கஷ்டத்தின் மத்தியில போகும்பொழுது இதுக்கேற்ற பலரை பின்னால நமக்கு தருகிறாரு. 107 சங்கீதம் 27 வெறித்தவனை போல அலைந்து தடுமாறுகிறார்கள், அவளுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அதாவது
இந்த மாதிரி நிலைமை வரும்போது நல்ல ஞானம் வாழும்போது ஞானம் இல்லாத போயிடுது, என்ன பண்றதுன்னு தெரியாது போயிடுது. அப்போ இந்த மாதிரி கஷ்டங்கப்பாடு அந்த யோசபாத் ராஜா அவளை வேதனைப்பட்டு கேட்ட போது, கர்த்தர் நோக்கி முறையிட்ட போது, உபவாசித்த போது கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை பண்ணார். அது என்ன அற்புதம்னு சொன்னா, அவங்க எதிரிங்களே பாட்டு பாடி துதிச்சாங்க. எதிரிங்க ஒருத்தர் அடிச்சுன்னு எல்லாமே செத்து போயிட்டாங்க. அவங்க விட்டு போன பொருளை 3 நாள் கொள்ளையடிச்சாங்க. இப்போ கர்த்தர் நம்ம எல்லா கஷ்டத்தையும் நீக்கி அவர் நல்லவர். இப்போ இருக்கிற கஷ்டத்தை பார்த்து கவலைப்படாதீங்க, கண்ணீர் விடாதீங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். இன்னொரு விஷயம், இயேசுவே இந்த பாடுகளை தான் போயிருக்கிறார். ஏசாயா 53:8, இடுக்கணிலையும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனோட தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் பாதிக்கப்பட்டார். சுருக்கமா சொல்லணும்னா நமக்கு தான் பாடு இல்லை, இயேசுக்கு இடுக்கன் பாடு வந்துச்சு. அது இடுக்கன் பாடு வந்ததுனால தான் என்ன ஆச்சுன்னா, அவரு கர்த்தர் அவர் ஜீவனோட தேசம் ஒரு கூட்ட ஜனத்தை என்ன பண்ணலாம், கர்த்தர் விடுவித்தார். இப்போ இதுல இருந்து என்ன நமக்கு தெரியுதுன்னா, இயேசுக்கே அவ்வளோ பாடு வந்துச்சு. என்ன பாடுனா, ஒரு தப்பும் செய்யல, ஒன்றும் செய்யல. அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் சிலுவையில் அறைக்கு ஒப்பு கொடுத்தப்போ அவரை இட்டுன்னு என்ன பண்ணாங்க, அந்த பிலாத்துக்கிட்ட நிற்க வச்சாங்க. பிலாத்து யாரு? இவர் தேவாதேவன். பிலாத்து ஒரு மனுஷன். அவங்ககிட்ட கையை கட்டின்னு ஒத்துருக்கொள்ள மாதிரி வந்துச்சு அவருக்கு நிலைமை. இது ஒரு ரொம்ப வேதனையான ஒரு இடுக்கன். ஆனால் அதில் அவர் பொறுமையாக சகிச்சாரு. சிலுவையில் ரத்தம் சிந்தினாரு, பாடு அனுப்பிவிட்டாரு, மறித்து 3ஆம் நாள் உங்களோடு நினைச்சிட்டார். அதனால தான் ஒரு கூட்ட ஆத்துமாக்கள் இன்னைக்கு இயேசுவை பின்பற்றி வராங்க. இப்போ பாடுகள் வரும், கஷ்டங்கள் வரும், தொல்லைகள் வரும். இந்த பாடுகளே விட்டுற மாட்டாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அந்த பாடுகளில் அந்த சமுத்திரத்தை என்ன பண்ணுறாராம், அடிக்கிறாராம். அடித்து அதுலேருந்து விடுவிக்கிறாரு. நம்ம கஷ்டம் துன்பம் பிரச்சனையிலேருந்து விடுவித்து வெளியில் கொண்டு ஆசீர்வாதம் தருவார். இதே நிலைமை இருக்கும்னு நினைக்காதீங்க. ஒரு காரியம், இடுக்கன் வந்தாலும் பாடு வந்தாலும் கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது தான் இந்த ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு வரும். இந்த கஷ்டத்திலே எப்பவுமே இருப்போம்னு நினைக்காதீங்க. இது கொஞ்ச காலம் பாடும். இந்த பாடு என்ன பண்ணுவாங்க, சீர்படுத்தி சிறப்படுத்தி நம்மளை நிலைநிறுத்துவாங்க. அது மட்டும் இல்லை, சங்கீதம் 37:7, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரி சிற்றவர்கள் மேலும் தீவனை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சல் ஆக்காது. எனக்கு தான் கஷ்டம், உலகத்தான் நல்லாக்க நினைக்காதீங்க, பொறாமப்படாத, எரிச்சல் ஆகாத, கர்த்தருக்கு காத்திரு. உன் பாடுகள்லாம் கர்த்தர் மாற்றுவார். உன் தீவனெல்லாம் மனுஷ தலைமையில ஏறி போக பண்ணினாங்க, ஆனா கடைசியில சந்தோஷமான இடத்துல கொண்டு வந்து விட்டார்னு வசனம் சொல்லிட்டு. அதனால என்ன கஷ்டம் வந்தாலும் கர்த்தர் கண்டிப்பா அதை விடுவிப்பார். அது மட்டும் நிச்சயம். ஆனா பாடுகள் மத்தியில, கஷ்டங்கள் மத்தியில நம்ம அவர் நோக்கி பார்க்கும்போது அதுக்கேற்ற ஆசீர்வாதத்தை நம்ம கர்த்தர் தருவார். நம்ம ஜெபிக்கலாம். கர்த்தாவே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, நம்ம சோத்திரிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம், வணங்குறோம், போட்டுக்கிறோம். இந்த வேலையில கர்த்தாவே சோத்திரிக்கிறோம் ஐயா, கொடுத்த அருமையான வாக்குத்தத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே சோத்திரிக்கிறோம் ஐயா. இடுக்கழுந்த ஆண்டவரே சமுத்திரத்தின் வழியாக கடந்து போலாம். இந்த சமுத்திரத்தின் அலைகளை அடிக்கிற தேவனப்பா ஆண்டவரே, அதிலிருந்து விடுவிக்கிற தேவனப்பா ஆண்டவரே, அது பின்னால ஆசீர்வாதமான ஆண்டவரே அனுபவத்துக்குள்ளாக நடத்துகிற தேவன். அதற்காக நன்றி துதிக்கிறேன் ஐயா. இக்காலத்து பாடுகள் இனி வரும் ஆண்டவரே, மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவர்கள் அல்ல என்று வேதத்துல வாசிக்கிறப்பா. அதனால பிள்ளைகள் எந்த கஷ்டத்துல எந்த இடுக்கண்ல போய் கொண்டிருந்தாலும் அந்த இடுக்கணிந்து விடுவிக்க முடியும். அந்த இடுக்கனை ஆண்டவரே கர்த்தாவே ஆற்றிய கடக்க உதவி செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. எந்த பிரச்சனை இருக்கான்னு நமக்கு தெரியும்ப்பா, எந்த கண்ணீர்ல இருக்கான்னு நமக்கு தெரியும்ப்பா. ஆண்டவரே, எந்த வியாதியோ வேதனையோ கடன் பிரச்சனையோ கஷ்டமோ ஆண்டவரே நிந்தையோ அவமானமோ எந்த இடுக்கண்ல இருந்தாலும் ஆண்டவரே அந்த இடுக்கண்ல விடுவிக்கிற தேவன். அதற்காக சோத்திரிக்கிறையா. பிள்ளைகளை நோக்கி பார்க்கும்போது, நோக்கி கூப்பிடும்போது அதுல இருந்து விடுவிக்கிற தேவன் நாங்கள் பார்த்தோம்ப்பா. அப்படி விடுவித்து அவருடைய ஆசீர்வதித்து பாதுகாத்துக்கிறோம். பிள்ளை இல்லாத மக்களுக்கு பிள்ளை பேட்டை தாங்கப்பா. ஆண்டவரே, கஷ்டத்துல இருக்க மக்கள் கஷ்டத்தை மாற்றுங்கப்பா. ஐயோ, என் நிலைமை இவ்வளவுதானா, இந்த கடன்லேயே நான் மடிஞ்சு போனோமா நினைக்கிறோம். கடன் தொழில் ஒரு அற்புதமான விடுதலை தாங்கப்பா. கோர்ட்டு கேஸ் விடுதலை தாங்கப்பா. என்ன பிரச்சனை என்பது நீங்க அறிவீங்க, என்ன தேவை என்பது நீங்க அறிவீங்கப்பா. ஆண்டவரே, தேவையை சந்தித்து அற்புதமான ஆசீர்வாதத்தால் நடத்த போவதற்காக சோத்திருக்கிறோம். பொறுப்புள்ள கருத்துக்களை தாழ்த்துறோம்.
கஷ்டத்துல நோக்கி பார்க்க பிள்ளைகளுக்கு உதவி அற்புதம் செய்யுங்க, பெரிய காரியம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதா. ஆமென். God bless you.